பெண்கள் வந்துட்டு தினமும் கட்டாயம் எடுத்துக்க வேண்டிய ஒரு 4 ஊட்டச்சத்துக்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா பெண்களுக்கு தான் வந்துட்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ரொம்ப சீக்கிரமாவே அஃபெக்ட் பண்ணுது. உடல் பருமனமே வந்துட்டு அவங்களுக்கு தான் ஆண்களை விட ரொம்ப அதிகமாவும் சீக்கிரமாவும் வந்துடுது. அதுவும் இந்த காலத்துல வந்துட்டு உடல் உபாதைகள் இல்லாத பெண்களை நம்மளால பார்க்கவே முடியாது. ஒரு 20-30 வயசுல இருக்கவங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பையில வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்ல மென்ஸ்ட்ரல் சைக்கிள் மாதவிடாயில வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்ல தைராய்டு ப்ராப்ளம் ஏதாவது ஒண்ணு வந்துட்டு கண்டிப்பா இருந்துருது. ஒரு 40-50 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா முழங்கால் வலி வந்துருது, இல்ல உடம்பெல்லாம் வந்துட்டு சோர்வா இருக்கிறது. எல்லா வயசுல இருக்கவங்களுக்குமே ரத்த சோகை ரொம்ப சுலபமா வந்துருது. சோ இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு எல்லா பெண்களும் எப்பவுமே உற்சாகமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கணும், ஃபிட்டாவும் இருக்கணும் அப்படின்னா இந்த 4 ஊட்டச்சத்துக்களும் வந்துட்டு உங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப 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 அத்தியாவசியமான விஷயங்கள். முதல்ல பார்க்க போற விஷயம் பாத்தீங்கன்னா வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். அதாவது பில வந்துட்டு நமக்கு நிறைய வைட்டமின்ஸ் இருக்கு. சோ இது எல்லாமே பெண்களுக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு நிறைய பேருக்கு டிஃபிஷியன்டா, அதாவது குறைபாடு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். முக்கியமா காரணமே இல்லாம முடி ரொம்ப கொட்டுது, இல்ல உடம்பு வந்துட்டு ரொம்ப சோர்வா இருக்கு, ரத்த சோகை வந்த மாதிரி எந்நேரமும் வந்துட்டு படுத்து தூங்கணும் போலவே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வைட்டமின் பி எல்லாம் வந்துட்டு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இதுக்கு நீங்க முக்கியமா எடுத்துக்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பழைய சாதம் கண்டிப்பா வந்துட்டு நீங்க சாப்பிட்டே ஆகணும். தினமுமே வந்துட்டு கொஞ்சமாவது உங்களோட உணவுல ஆட் பண்ணிக்கணும். அது போக வந்துட்டு நீங்க நான்வெஜ் சாப்பிடுறவங்களா இருந்தா அந்த ஆர்கன் மீட்னு சொல்லுவோம், அதாவது அதோட ஈரல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு சாப்பிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு இது நல்லாவே கிடைக்கும். உங்களுக்கு வந்துட்டு உடம்பும் மனசும் எந்நேரமும் சோர்வாவே இருக்கு, மனப்பதட்டம் இருக்கு, ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு, பீரியட்ஸ்ல வந்துட்டு ரொம்ப பெயின் இருக்கு அப்படின்னாலுமே கண்டிப்பா இந்த வைட்டமின் பி வந்துட்டு சரியா இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு உடம்புல நல்ல முன்னேற்றம் தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா வைட்டமின் டி வந்துட்டு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களோட பீரியட்ஸ்ல ப்ராப்ளம் வந்தாலும் சரி, உங்க எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னாலும் சரி, இந்த வைட்டமின் டி வந்துட்டு நமக்கு ரொம்பவே தேவைப்படுற ஒரு விஷயம் தான். முக்கியமா வந்துட்டு உங்களுக்கு இந்த பிஎம்எஸ் மாதிரியான பிரச்சனை, அதாவது பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடி இருந்தே ரொம்ப நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபேஸ் பண்றீங்க, உங்களுக்கு வந்துட்டு மனசு அமைதியா இல்லாத மாதிரி, ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் எல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வெயில்ல போறீங்களான்னு சொல்லிட்டு கவனிங்க. இந்த வைட்டமின் டிக்கு வந்துட்டு வெயில விட சிறந்த சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற எதுவுமே சொல்ல முடியாது. இது நம்ம உடம்பு தான் தயார் பண்ணும், ஆனா ஸ்டிமுலேட் பண்றது சூரிய ஒளி தான். வைட்டமின் டி சரியா இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தூக்கத்துல பெரிய பிரச்சனை இருக்கும். நைட் டைம்ல வந்துட்டு உங்களால நிம்மதியா தூங்க முடியாது. ஒண்ணு ரொம்ப லேட்டா தான் தூக்கம் வரும், இல்லைன்னா இடையில முழிச்சுப்பீங்க, இல்லைன்னா வந்துட்டு விடிய காலையில ஒரு 2-3 மணிக்கெல்லாம் வந்துட்டு எழுந்துருவீங்க. சோ உங்களோட வைட்டமின் டி லெவல் வந்துட்டு கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த கொழுப்பு அமிலங்கள்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு, எல்லா வயசுல இருக்க பெண்களுக்கும், முக்கியமா மெனோபாஸ் டைம்ல இருக்கவங்களுக்கும் சரி, இல்ல யங் ஏஜ்ல குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஏஜ்லயும் சரி, இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்துட்டு நம்ம உடம்புல இன்ஃபிளமேஷனை ரொம்பவே கம்மி பண்ணும், உங்க மூளையோட செயல்பாட்டை நல்லாவே அதிகரிக்கும், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மாதிரியான ஹார்மோன் பிரச்சனை எல்லாம் வராம நமக்கு வந்துட்டு பாத்துக்கும், இதயத்தை வந்துட்டு நல்லாவே பாதுகாக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு நல்லா வேணும் அப்படின்னா நீங்க இந்த கடல் சார்ந்த உணவுகள் வந்துட்டு நிறையவே சாப்பிடலாம். மீன் வந்துட்டு ரெகுலரா நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தேவையான இந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைச்சிடும். எல்லாருக்குமே இந்த மீன் சாப்பிடுற பழக்கம் இருக்காது. நீங்க வந்துட்டு இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்துட்டு நிறைய சாப்பிடலாம். பம்கின் சீட்ஸ், சியா சீட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரெகுலரா சாப்பிட்டுக்கீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தேவையான ஒமேகா 3 கண்டிப்பா கிடைச்சிடும். 4வது விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான விஷயம், ஆனா இதை நிறைய பேர் கவனிக்கிறதும் கிடையாது, உங்க டாக்டர்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட சொல்றதும் கிடையாது, மெக்னீசியம் குறைபாடுதான். இந்த மெக்னீசியத்துக்கு வந்துட்டு நம்ம உடம்புல ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. வழக்கமா வந்துட்டு பெண்கள் அப்படின்னாவே அயன் டேப்லெட் தான் அடிக்கடி போடுவாங்க. ஆனா நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்துட்டு இந்த கெண்டக்கால் தசை ரொம்ப இழுத்து பிடிக்குது, கிராம்ப்னு சொல்லுவாங்க, அது அடிக்கடி வருது, உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கு, நைட் டைம்ல தூங்க முடியல, ரொம்ப டென்ஷனா இருக்கு, உடம்புலாம் வந்துட்டு ரொம்ப இறுக்கமான மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மெக்னீசியம் குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க செக் பண்ணணும். இந்த மெக்னீசியத்துக்கு நம்ம உடம்புல 300க்கும் மேல ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதய துடிப்பை வந்துட்டு நல்லா வச்சுக்கிறதுக்கு, நம்மளோட தசைகளோட ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னா, நம்ம மூளை நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இந்த மெக்னீசியம் ரொம்ப ரொம்ப தேவை. இது வந்துட்டு நீங்க சப்ளிமெண்ட்ஸா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட அன்றாட உணவுலயே நீங்க நான்வெஜ் சாப்பிடுறவங்களா இருந்தா உங்களுக்கு தேவையான மெக்னீசியம் அதுல இருந்தே கண்டிப்பா கிடைச்சிரும். கீரை வகைகள் நிறைய சாப்பிடுங்க, ப்ராக்கலி அந்த மாதிரியான காய்கறிகள்லாம் வந்துட்டு உங்க உணவுல அடிக்கடி சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. சீட்ஸ்ல வந்துட்டு நீங்க பம்கின் சீட்ஸ் சாப்பிடலாம், பிளாக் சீட்ஸ் சாப்பிடலாம், நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்துட்டு சாப்பிடுங்க. நீங்க வெஜிடேரியனா இருக்கீங்க அப்படின்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் நிறைய அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு தேவையான மெக்னீசியம் அதுல இருந்தும் கண்டிப்பா கிடைச்சிரும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நான் மேல சொன்ன சிம்டம்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.